உறவுகளுக்கு வணக்கம். பட்டியலின சமூகத்தோட பிரதிநிதி அப்படின்னும், பட்டியலின சமூகத்துக்கே நான் தான் காவல்காரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல மேடைகளில் பேசி பட்டியலின சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது தான் திருமாவளவன் அவர்கள். திமுக ஆட்சியில் பல இடங்களில் இந்த பட்டியல் சமூகத்தாலலாம் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அதை எல்லாமே இவர் தட்டி கேட்காம அமைதி மௌனம் காத்துட்டு வர்றாரு. அப்படி தமிழ்நாட்டே கொந்தளிக்க வச்ச பட்டியலின சமூக பெண்ணுக்கு ஒரு கொடுமை நடந்தது. அதை பற்றி இவர் பேசவே இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரி மௌனத்தை தான் இவர் சாதிச்சுட்டு வர்றாரு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இந்த பில் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போடலாம். விடுதலை சிறுத்தைகளோட கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்கள் பட்டியலின சமூகத்தோட காவலன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் மக்கள்கிட்ட பேசியும் இந்த பட்டியலின சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்க ஒரு தலைவராக வந்துட்டு இருக்காரு. இவர் பட்டியலின சமூகத்தோட காவலன்னு சொல்லிட்டு தான் மக்களும் நம்பிட்டு இவருக்கு வாக்கு செலுத்துகிறாங்க. இந்த பட்டியலின சமூகத்தில் அதிகமான வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களோட தான் இருக்குது. இதை நம்ம கடந்த தேர்தலையும் பல தேர்தலையும் நம்ம பார்த்துருப்போம். திருமாவளவன்களுக்கு எப்போதுமே பட்டியலின சமூகங்கள் துணையாக இருந்திருக்காங்க. அந்த பட்டியலின சமூகத்துக்கு நான் விழிப்புணர்வு தரேன், நான் சனாதனத்தை ஒழிச்சு எல்லாருமே சரி சமம், சாதியில் பாகுபாடு இருக்கக்கூடாது, சாதிய வன்கொடுமை இருக்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது, சாதியை பேர் சொல்லி கொடுமைப்படுத்தக்கூடாது, சாதி ரீதியாக எந்த ஒரு துன்புறுத்தல் இருக்கக்கூடாது, அதற்கு நான் எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் அரசியல் முன்னெடுத்து வச்சாரு. அதனால இவரை நம்பி பல பேர் இவருக்கு பின்புலம் சென்று இவருக்கு பக்கபலமாக இருந்து இவருக்கு ஓட்டு வங்கியெல்லாம் கொடுத்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்காரு. இவர் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சியில் இந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பல பேருக்கு கொடுமை வந்திருக்கு. அதை இவர் தொடர்ந்து கண்டுக்காம இருக்காரு. அதை குறிப்பிட்டு சொல்ல போனால் சமீபத்தில் இப்போ கூட பல்லாவரம் தொகுதியை சேர்ந்த கருணாநிதியுடைய மருமகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டில் வேலை செஞ்ச பட்டியல் சமூக பெண்ணை வச்சு துன்புறுத்தி சூடு வச்சு ஒரு சொல்ல முடியாத கொடூரங்களுக்கு ஆளாக்கி அவ்வளோ கொடுமைப்படுத்திருக்காங்க. அவங்க சொல்ல முடியாமல் வெளியே சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தாய் அழுவுறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னடா இவ்வளோ கொடுமை பண்ணுற இந்த மாதிரி சைக்கோங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டாங்க. இதற்கு பல பேர் பல இடத்துல கருணாநிதியோட மருமகளை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துருந்தாங்க. பல கட்சி சார்ந்தவங்களும் உடனடியாக அதை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் திமுக கட்சியோடைய முக்கிய புள்ளிகளும் அவங்களுடைய மருமகள் அப்படின்ற ஒரு காரணத்தால் அவங்களை இன்னும் கைது பண்ண முடியாமல் விட்டு வச்சிருக்காங்க. ஆனால் இதை மற்ற கட்சிகள் விமர்சனம் பண்ணாலும் திமுக கட்சின்றது அமைதியாக தான் காத்துட்டு இருக்காங்க. உடனே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. பாதிக்கப்பட்டது ஒரு பட்டியலின சமூக பெண். இதை திமுக அலட்சியப்படுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. திமுக கட்சி அவங்களுடைய கட்சிக்கு சார்ந்த ஒரு ஆளை தான் பார்க்குறாங்க. அதனால் கைது பண்ண மாட்டாங்க. இது ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த பட்டியலின சமூகத்தோடைய காவலன், பட்டியலின சமூகத்தோடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு வர திருமாவளவன் அவர்கள் இதை பற்றி ஒரு கண்டன அறிக்கை விடாமல் அமைதி காத்துட்டு வந்துடுறாரு. பட்டியலின சமூக பெண்ணு இவ்வளோ பெரிய கொடுமை நடந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டு இருக்கு. இது எல்லா கட்சிக்காரங்களும் பேசுகிறாங்க. ஆனால் இந்த பட்டியல் சமூகத்தோட காவலன் சொல்கிற இவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இதை மௌனமாக கடந்து போகிறாருன்னா இங்கே தான் இவருடைய இந்த பட்டியலின சமூகத்தோடைய அந்த பாசம் அப்படின்ற நேர்மைன்றது கொஞ்சம் வளைஞ்சு திமுக பக்கம் போகுதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா திமுக ஆட்சியில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் இவர் இந்த தலித்துக்கு எதிரான விஷயங்களில் இவர் அமைதி காத்துட்டு தான் வந்திருக்காரு. அதிமுக ஆட்சியில் தலித்துக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உடனே ஒரு மேடையை போட்டு அந்த இடத்துல மிக பகிரமாக கண்டனம் தெரிவிப்பார். ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் பல விஷயங்கள் நடந்தாலும் பார்த்தீங்கன்னா இவர் அமைதி காத்திருக்காரு. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கொடூர செயல் நடந்திருக்கு. உடனே அதை கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விடலாம். ஆனால் இவர் தொடர்ந்து அந்த அறிக்கையும் விடாமல் ஒரு ஆதரவும் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆதரவும் தெரிவிக்காமல் இவர் அமைதி போயிட்டு இருக்காங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, இவருடைய அரசியல் கூட அந்த திமுக கட்சிக்கிட்ட கை நகட்டி வேடிக்கை பார்க்குதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இந்த இடத்துல ஒரு சாதுரியான ஒரு பெருமை ஒரு கொடுமை நடந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இவருடைய சாட்டன்றது சுயட்டாம திமுக கட்சிக்கிட்ட போய் கை கட்டி தான் நின்று வாயை பூத்திட்டு இருக்காரோ அப்படின்ற வருது. ஏன்னா
இந்நேரம் அதிமுக ஆட்சி இருந்திருந்தா இவர் கண்டிப்பா ஒரு கண்டன உரை வந்து வெறுக்கிட்டு இருப்பாரு. உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பல பேட்டிகள்ல என்ன சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா திமுக கட்சி ஆட்சியில் இருக்கிறதால இவர் மௌனம் காத்து தன்னை சார்ந்த இந்த பட்டியலின சமூகங்களை வந்து பழி வாங்குறோம் அப்படின்னு என்ன வருது. ஏன்னா வேங்க வயலில் மக்கள் குடிக்கும் குடிநீர் தட்டில் பணம் கலக்கப்பட்டு அந்த ஒரு கேவலமான ஒரு செயல் வந்து ஒரு வருடம் முடிஞ்சிடுச்சுங்க. ஒரு வருடம் முடிஞ்ச பிறகு கூட அதோட முக்கிய குற்றவாளிகளை யாருமே கைது பண்ணல. இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயலை யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி செயலை செஞ்ச அவங்க ஒரு வருஷம் ஆகி இன்னும் தண்டிக்கப்படலை. அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதா? மிக சிறந்த ஒரு காவல்படை வச்சிருக்க தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்க முடியலன்னா இதில் எங்கேயோ ஒரு உள்கத்து இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அவங்க கட்சிக்கு இனமாக போயிட்டாங்க. திமுக வந்து அந்த வந்து ஒரு பெருசாக அவங்க பார்க்கல. திமுக கட்சின்றது அமைதிக்காக எந்த ஒரு விஷயம் இல்லை. ஆனால் ஒரு வருஷம் ஆன பிறகும் திருமாவளவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு வருடம் ஆகியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. தமிழக அரசோட இந்த தேடுதல் பணின்றது ஒரு அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாதாரணமாக சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆனால் யோசிச்சு பாருங்க, இதே ஒரு அதிமுக அரசு இருந்தா ஒரு வருஷம் ஆனதுக்கு ஒரு மேடை போட்டு ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடத்திட்டு இருப்பாரு வேங்க வயலுக்காக கத்தி 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 அவர் அந்த அளவுக்கு பேசியிருப்பாரு. ஆனால் இப்போ திமுக கட்சி ஆட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தால் கையை கட்டி வாயை போத்திட்டு இருக்காரு. ஏன் திருமானா, ஏற்கனவே உங்களோட பாடல்லாம் வரும், கையை கட்டி வாயை போட்டு இருந்தது அந்த காலம். இப்போ நாங்கள் கையை விட்டுட்டு பேசியிருக்கிறது திருமாக்காலம்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ திருமாக்காலம் வந்த பிறகும் திமுக ஆட்சியில் திருமாவளவனே கையை கட்டி வாயை போத்திட்டு இருக்காரோ? ஏன்னா இவ்வளோ கொடுமைகள்ன்றது நடக்குது. நான் சொன்னது 2 நிகழ்வு தான், இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைதியாக காத்துட்டு இருக்கீங்களே. அப்போது நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டியல் சமூகம் பேரை வச்சுக்கிட்டு 4-5 தொகுதி வச்சுக்கிறதையே தக்க வைக்கிறதுக்கும் உங்களுடைய சொகுசாக தான் இந்த மக்களை பயன்படுத்துறீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா மக்களுக்காக உண்மையாக இருக்கிறோம், பதவிக்கு ஆசைப்பட மாட்டான். நீங்கள் திமுக கட்சி தவறு செஞ்சால் உடனே வெளிப்படையாக நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்ல மாட்டீங்களே. பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு. இவ்வளோ கொடுமை நடந்தும் மற்ற கட்சிக்காரங்க சொல்லியும் நீங்கள் அமைதிக்காகிறீங்கன்னா அப்போ எதுக்காக? வேங்க வயலில் ஒரு விடம் ஆகியும் இன்னும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. மனித கலக்கிறாங்கன்னா இதை விட ஒரு கேவலம் உண்டா? நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாமல் தமிழக அரசு திணறிட்டு வருது. இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அளிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சர்வசாதமாக கடந்து போகிறீங்க. இது சரியா? உங்களையே நம்பிட்டு உங்களுக்காக வாக்கு செலுத்துகிற இந்த பட்டியலின சமூகத்தை நீங்கள் எத்து போயிட்டு திமுக கட்சிக்கிட்ட அடமானம் வைக்கிறதான் அர்த்தம். அந்த மாதிரி தானே நீங்கள் செயல்படுறீங்க. திமுக கட்சி பக்கம் இல்லாமல் மக்கள் கட்சி பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேடை போட்டு அந்த வேங்க வயலுக்கும் சரி விழுது வாங்கியிருப்பீங்க. இப்போ நடக்கிற இந்த கொடூரமான செயலுக்கு முதல் கண்ட அறிக்கையே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தான் வந்திருக்கும். ஆனால் திமுக கட்சின்றதால நீங்கள் கையை கட்டி வாயை போத்திட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் போல் பல பேர் மனசில் வந்துட்டு இருக்கு. பார்த்துனா உங்களை நம்பி பல பேர் பல லட்சம் மக்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்க. நீங்கள் ஏதாவது நல்லது செய்வீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய அந்த அரசியலையும் பட்டியலின சமூகத்தோட அரசியலையும் மொத்தமாக உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுடைய அரசியலும் பட்டியல் சமூக அரசியலும் மொத்தமாக சேர்த்து எடுத்து போய் திமுக கட்சியில் அடமானம் வச்சிடாதீங்க. பாவம், உங்களை நம்பி பல ஆயிரமான மக்கள் இருந்து நம்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உண்மையாக இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இந்த கொடூரமான செயலை பல கட்சிகள் என்றது கண்டனம் தெரிவித்தும் திருமாவளவர்கள் கண்டனம் தெரிவிக்காமல் இருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.